ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஜெர்சாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிற மகள் மீது உமது ஆசீர்வாதம், உமது கிருபை, உமது பலன், உமது சமாதானம், உம்மால் உண்டாகிற சகல நன்மைகளை தாரும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. தேவன் தாமே இந்த மகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி இந்த பிள்ளையை வாழ்த்தலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆராதனையில சகோதரி ஒருத்தவங்களை நான் புதுசா பார்க்கிறேன். அவங்களை கொஞ்சம் வெல்கம் பண்ண கொஞ்சம் எதிர்ச்சிக்கிறீங்களாமா? உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தர் அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபம் செய்வோம். நன்றி தகப்பனே. அன்பின் பரலோக பிதாவே, அன்பான சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையில் எங்களோடு இருக்கிற அந்த அன்பு மகளுக்கு வேண்டிய கிருபைகள், பலன், உம்மால் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களை தருவீராக ராஜா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி அவர்கள் வாழ்வில் எந்த பாரங்கள் இருந்தாலும், எந்த போராட்டங்கள் இருந்தாலும், அவர்கள் எந்த எண்ணத்தோடு ஆலயத்தை கால் வைத்திருந்தாலும், ஒரு சமாதானங்களையும் ஒரு ஆசீர்வாதங்களையும் ஒரு விடுதலைகளையும் கர்த்தர் தந்து பரிபூரண மகிழ்ச்சியோடு ஆலயத்தை விட்டு கடந்து செல்வார்களாக. உமக்காக பலன் தரட்டும். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் நாங்கள் சபையாய் வாழ்த்துகிறோம். ஊழியக்காரன் மனதார ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். தொடர்ந்து உம்முடைய கிருபைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய ஆராதனையில் பங்கெடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க இங்க இருப்பதை குறித்து சந்தோஷப்படுறேன். ஆமென், அல்லேலூயா. பலர் ஊருக்கு போயிருக்கலாம், பலர் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். இந்த மாதம் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பே என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். யோபுவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தந்தார். அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் என்ன பண்ணினாராம்? யோபுவின் வீட்டை வேலி அடைத்து அவனை ஆசீர்வதித்து அவன் சம்பத்தை பெருக பண்ணினார். என்னோடு கூட சொல்லுங்க, கர்த்தர் நம் குடும்பத்தை வேலி அடைத்து ஆசீர்வதித்து பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வேலி அடைத்து ஆசீர்வதித்து பெருக செய்வார். அல்லேலூயா. கடந்த 2 வாரங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். முதல் வாரத்திலே எப்படிப்பட்ட குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் என்று முதல் வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். கடந்த வாரத்திலே குடும்பத்தில் மிக முக்கியமானவர்கள் பிள்ளைகள். பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட சொத்துக்களை சேர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு எதை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்பதை கடந்த வாரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்தித்தோம். இந்த நாளில் கூட ஒரு காரியத்தை குறித்து ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடும்படி என் உள்ளத்திலே போட்டார். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கலாமாக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முதல் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எபிரேயர் 11 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 308வது பக்கம். எடுத்துக்கொண்டீர்களா? சேர்ந்து வாசிப்போமா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானார். அப்படியே கற்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுமையா. தகப்பனே, உமது வார்த்தையை கேட்க காத்திருக்கிறோம். அடியேனை மறைத்துக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உமது மன்னாவை தந்தருளும். வந்த வண்ணம் அல்ல, உமது வார்த்தையால் பலப்பட்டு கடந்து செல்ல ஆண்டவரே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். யாராவது ஒருவர் வாசியுங்கள். 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து
பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். போதுமானது. அன்பானவர்களே, சற்று எல்லாரும் என்னை கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். நமக்கு நோவாவை குறித்து தெரியும். நோவாவின் சம்பவம் நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நோவாவின் காலத்திலே ஜனத்தின் பாவம் பெருகினது. நோவா இருந்த நாட்களிலே பெரிய பாவங்கள் அந்த நாட்களில் பெருகினது. கர்த்தர் பார்த்தார், ஏன் இந்த மனிதனை உண்டாக்கினேன் என்று மனஸ்தாபப்பட்டு மொத்த மனுக்குலத்தையும் அழிக்க நினைத்த போது நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போது கர்த்தர் அவனிடத்தில் வந்து சொன்னார், மகனே, நான் இந்த ஜனம் முழுவதையும் அழிக்க போகிறேன். இந்த கொள்ளாத சந்ததியை இந்த பூமியை விட்டு அகற்ற போகிறேன். நீ உன்னை காப்பதற்காக ஒரு பேழையை உண்டாக்கு என்று கர்த்தர் சொன்னார். பாருங்கள் அன்பானவர்களே, அப்படி அவன் பேழையை உண்டாக்கின போது அவனும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டார்கள். சத்தமா ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, நோவா காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பை பெற்றான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பை பெற்றான். அவன் என்ன பார்க்கவில்லை? ஆண்டவர் நோவாவிடத்திலே சொன்னார், 40 நாள் இரவும் பகலும் என்ன வரப்போகிறது? என்ன வரப்போகிறது? மழை பெய்ய போகிறது. மொத்த உலகத்தையும் நான் ஜலத்தினால் அழிக்க போகிறேன். இதை அவன் கண்டதே இல்லை. என்ன ஆண்டவரே, 40 நாள் மழையா? நம்ம ஊர்ல 4 நாள் மழை பெஞ்சா என்ன பண்றோம்? கப்பல்ல போக வேண்டியது இருக்கு. சோத்திரம். இப்ப சிலர் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, சென்னைக்கு போய் வீடு வாங்கி குடியிருந்தா பைக் வாங்குறீங்களோ இல்லையோ, கார் வாங்குறீங்களோ இல்லையோ, என்ன வாங்கிடணும்? நீங்க என்ன வாங்கணும்? கப்பல் வாங்கிடணும். ஏன்? திடீர்னு மழை புயல் அடிச்சா உங்களுக்கு எதுதான் தேவைப்படும்? கப்பல் தேவைப்படும் சொல்றாங்க. சோத்திரம். நல்லா ஜோ பண்ணணும். நம்ம நாட்டுல நல்ல மழை நீர் வடிகாலெல்லாம் உண்டாக்கி நம்மளுக்கு மழை வெள்ளத்துக்கெல்லாம் அரசு காப்பாற்றணும். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ஓகே. பாருங்க, இந்த நோவா 40 நாள் மழை பெய்ய போகிறது, ஜலம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களை அழிக்க போகிறேன் என்ற எச்சரிப்பை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். தேவ எச்சரிப்பு. வேதம் சொல்லுகிறது, காணாதவைகளை குறித்து, பார்க்காதவைகளை குறித்து, அவன் இதுவரை கேள்விப்படாததை குறித்து ஒரு எச்சரிப்பை பெற்றான். ஒரு எச்சரிப்பை பெற்று அவன் என்ன பண்ணினான்னா, தன் வாழ்வை சுதாரித்துக் கொண்டான். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்துல எல்லாம் என்னை கவனிங்க. உங்கள் வாழ்விலும் இன்றைக்கு நீங்கள் தேவ எச்சரிப்பை குறித்த செய்தி அறிந்து கொள்ள வேண்டும். காணாதவைகளை குறித்த ஒரு தேவ எச்சரிப்பு நமக்கு தேவை. நாம் இதுவரை நடந்து வந்த பாதை நமக்கு தெரியும். பிறந்தது தெரியும், வளர்ந்தது தெரியும், படித்தது, பிள்ளைகளை வளர்த்தது, வேத வசனங்களை அறிந்திருக்கிறோம். காணாதவைகளை குறித்த ஒரு எச்சரிப்பு நமக்கு தேவை. அன்பானவர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வானமும் பூமியும் அப்படியே இருக்க போவது அல்ல. வேதம் சொல்லுங்க, ஒரு நாளிலே இந்த வானமும் பூமியும் ஒளிந்துமோ. ஏன்? கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய வீட்டை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு வந்தது உலகம் அறிந்தது, உலக சரித்திரத்தையே பிரித்தது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் இயேசுவின் வருகையை உலகம் அறிந்திருந்தது. இயேசுவின் மரணத்தை உலக வரலாறுகள் பிரித்து வைத்திருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்ததை வேதம் சத்தியமாய் போதிக்கிறது. அதுபோல இயேசு சீக்கிரமும் வரப்போகிறார். அல்லேலூயா. அது நமக்கு இன்னும் காணாதவைகள். இயேசு வரப்போகிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் ஏன் வருகிறார்? தமது ஜனத்தை சேர்த்துக் கொள்ளும்படி வருகிறார். தமது சபையை எடுத்துக் கொள்ளப்படும்படி வருகிறார். அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீர்கள் ஆனால், ரட்சிப்பில் நிலைத்திருப்பீர்கள் ஆனால், சத்தியத்தில் நிலைத்திருப்பீர்கள் ஆனால், இயேசு வரும் நாளில் உங்களை அவர் எடுத்துக் கொள்ளுவார். அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படி உங்களை சேர்த்துக் கொள்ளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் சபையிலே தேவன் உங்களை வைத்திருக்கிறார்? இயேசு வருவதன் நோக்கம் சபையை எடுத்துக் கொள்ள வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்லுங்க மாரநாதா. மாரநாதா என்றால் இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, அவர் வந்து தமது ஜனத்தை எடுத்துக் கொள்ளுவார். சிலர் கேட்கலாம், எப்ப வருவார் பாஸ்டர்? எப்ப இயேசு வரப்போகிறார்? பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, அந்த நாளை பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள்.
திருடன் வருகிற வண்ணமாய் இயேசு வரப்போகிறாராம். உங்க வீட்டுல ஒருத்தர் திருடன் வர்றதுக்கு போன் பண்ணி சொல்லி 9 மணிக்கு வருவேன், 10 மணிக்கு வருவேன், பீரோவெல்லாம் திறந்து வச்சிருன்னு சொல்லிட்டா வருவான். சோத்திரம். அப்படி போன் பண்ணா நீங்க போன் பண்ணி அப்படியா அப்படி கட் பண்ணி அடுத்த செகண்ட் போலீஸ் 100 அடிச்சு வைங்க. சார் எங்க வீட்டுக்கு இத்தனை மணிக்கு இந்த ட்ரெஸ்ல இந்த வண்டியில என்ன வரேன்னு இருக்கிறான், ஒரு திருட வரேன்னு இருக்கிறான் அப்படின்னு எவ்வளவு சுதாரிச்சிருவீங்க பார்த்தீங்களா? அப்ப திருடன் இப்படிதான் வருவானா? சொல்லாம வருவான். அது நம்ம அசந்து தூங்குற நேரம் வருவான். அவனுக்கு தெரியும் இந்த நைட்டு நல்லா அந்த கொஞ்சம் நல்லா அந்த மிட் நைட்ல நல்லா தூங்குவாங்க. இருட்டாளுக்கிற நேரம் நல்லா பார்த்து பிளான் பண்ணி ரொம்ப நேரம் பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள போகலாமா, என்னென்ன பாதுகாப்பு இருக்கு, கேட் எப்படி எல்லாம் பார்த்து சத்தம் கேட்காம பூட்டை உடைக்கிறது எப்படி நல்லா திட்டமிட்டு என்ன பண்ணுவான். அவங்க வீட்டு கொள்ளாமல் இருக்கும்போது வந்து கொள்ளையடித்துட்டு போய் விடுவான். ஆண்டவர் அதை ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார், அன்பானவர்களே நான் வருவதும் ஒரு திருடன் வருகிற வண்ணமாகவே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சரி, நீங்க கேட்கலாம் 2000 வருடம் ஆயிடுச்சு பாஸ்டர், 2000 வருடத்துக்கு முன்புதானே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார், இன்னும் நிறைவேறவில்லையே என்று கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் பொறுமையா இருப்பதற்கு காரணம் உண்டு. கர்த்தர் நீடிய பொறுமையா இருப்பதற்கு காரணம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லா பாவிகளும் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போறது உறுதி. பக்கத்துல உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போறது உறுதி. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு இப்ப வந்தாலும் ரெடி, இந்த 100 வருஷம் கழிச்சு வந்தாலும் ரெடி. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ரெடியா இருக்கிறீங்க? ஐயோ வீட்டுல வாங்கி வச்ச மட்டரை யார் சாப்பிடுறது அப்படி என்ன இடத்துல இருக்கா? சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, எப்ப வந்தாலும் என்ன பண்ணணும்? ரெடி. இப்ப வந்தாலும் ரெடி. இன்னும் கர்த்தர் எனக்கு கொஞ்சம் பல ஆண்டுகள் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் இயேசுவுக்காக ஓடலாம். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, சொல்லலாமா? கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், சொல்லுவோம், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. சொல்லுவோம், பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. அல்லேலூயா. இயேசு வந்தா ரெடி பாஸ்டர் சொல்றேன், ஆமென் சொல்லலாமா? ரெடியா இருக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனா நீங்க ரெடியா இல்லைன்னா டேஞ்சர். நீங்க கைவிடப்பட்டு போனா மகா உபத்திரவத்தின் காலத்துல நாம் மாட்டிக்கொள்ள நேரிடும். அன்பானவர்களே, இயேசு வரும் நாளிலே நீங்க கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது. நீங்கள் கைவிடப்பட்டு போவீர்களானால் நீங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் சிக்கி தவிக்க நேரிடும், பிசாசின் ஆளுகைக்குள் மாட்டிக்கொள்ள நேரிடும். கர்த்தருடைய வருகையில நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் இராதபடி நாம் நமது ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம காணாதவைகளை குறித்த ஒரு தேவ எச்சரிப்பு பெற்று நம்மை ரட்சிப்பில் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் பாஸ்டர், எல்லாம் அப்ப பார்த்துக்கலாம். படிக்கிற பிள்ளைகள் சிலர் கேட்ப, படிச்சிட்டியாப்பா? பார்த்துக்கலாம் பாஸ்டர். எக்ஸாம் எப்படி படிச்சிட்டியா? பார்த்துக்கலாம் பாஸ்டர். சிலர் ஜோம் பண்ணிக்கலாம்ப்பா, ஜோம் பண்ணிக்கலாம் பாஸ்டர். வாய்ஸ் பூரா சொல்லுவாங்க, ஜோம் பண்ணியா கேட்டியா? ஜோம் பண்ணிக்கலாம் பாஸ்டர். பைபிள் வாசித்தியா? பார்த்துக்கலாம் பாஸ்டர். ஊழியப்பா செய்வோம் பாஸ்டர். அப்படி என்ன பண்ணுவாங்க? எப்ப கேட்டாலும் பார்த்துக்கலாம், செய்யலாம், செய்வோம், அப்படி இப்படி கதை விடுவாங்க. அன்பானவர்களே, காற்றுள்ள போதே நம்ம என்ன பண்ணிக்கணும்? தூண்டிக்கணும். நாளைக்கு நாளை தினம் வருவதை நாம் அறியோம். இன்றைக்கு தேவன் கொடுத்த நாளிலே இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் ஒப்பு கொடுப்பதுதான் பாக்கியமானது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இயேசு வந்து நம்ம சேர்த்துக் கொள்வது மட்டுமல்ல, அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பார். வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம், 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். பின்பு நான் வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறதையும் கண்டேன்.
ஜீவ புஸ்தகம் எனும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. நன்றாய் கவனியுங்கள். மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அன்பானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். நாம் காணாதவைகளை குறித்த ஒரு எச்சரிப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அன்றைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. இன்றைக்கு ஆவியானவர் நமது தாசர்களை கொண்டு காணாதவைகளை குறித்த ஒரு எச்சரிப்பை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் இருப்பார். எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நியாய தீர்ப்பு என்கிற நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனை அனுபவிக்க நிற்க வேண்டும். அப்போது நன்றாய் கவனியுங்கள், அப்போது உங்கள் பக்கத்தில் பாஸ்டர் வந்து நிற்க மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு பக்கத்துல நியாயத்திற்கு நாள்ல யாரும் வந்து நிற்க மாட்டார். பாஸ்டர் வந்து நின்று, ஆண்டவரே இந்த விசுவாசி எங்க சர்ச்சை விசுவாசி, நல்ல விசுவாசி, ஜெபிக்கிற விசுவாசி, தசமமாக கொடுக்கிற விசுவாசி, இந்த கதெல்லாம் ஈடுபடாது, அங்க இந்த வேலைக்கு இடம் இல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே அவர் சமூகத்தில் நிற்கிற நாளிலே உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அங்கே அவனவனுக்கு கொடுக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் இல்லை என்றால் வேதம் சொல்லுகிறது தான் அல்ல, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் நரக அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அன்பானவர்களே, நோவா பெரும் மலையில் வெள்ளத்தை பார்க்கவில்லை, அழிவை பார்க்கவில்லை. ஆண்டவர் சொன்னவுடன் எச்சரிப்பை அடைந்தான். இந்த காலை நேரத்திலே காணாதவைகளை குறித்து ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறார். மகனே மகளே, ஒரு நாள் வரும், முடிவு வரும், நியாய தீர்ப்பு உண்டு. அங்கே நான் அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பேன். அப்பொழுது அப்படி இருக்கும் போது நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? நோவா பாருங்கள், காணாதவைகளை குறித்து கேட்டவுடன் பயபக்தி உள்ளவனாய் மாறினான். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் ரட்சிப்பை குறித்த ஒரு பயபக்தி வேண்டும். ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு பயபக்தி வேண்டும். இயேசு வரும் நாளின் வரை நமது கிரியைகளை, நம்முடைய கிரியைகளை காத்துக் கொள்ளுகிற ஒரு பயபக்தி வேண்டும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ தான கிறிஸ்தவ வாழ்க்கையை மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க. ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம், ஏதோ ஜெபம் பண்றோம், ஏதோ ஊழியம் செஞ்சோம், இந்த மாதிரி தன்மையை போக்கிட்டு கர்த்தருக்காக இந்த ஒரு வாழ்வு, ஆண்டவருக்காக வாழ்கிற வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாம் அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் கணக்கு கேட்பார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யார் கணக்கு கேட்கிறார்கள் இல்லையோ, ஒரு நாளிலே ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்பார். நிச்சயம் நடக்கும். இந்த வானமும் பூமியும் கர்த்தர் உண்டாக்கிறது உண்மையானால், இந்த பூமியில இயேசு வந்தது, மரித்தது, நம்முடைய பாவத்தை போக்குறது உண்மையானால், அவர் மீண்டும் வந்து நம்மை நியாயத்திற்கு நாளிலே கணக்கு கேட்பதும் அதிக உண்மை. இன்றைக்கே நாம் விழித்துக் கொள்ளுவோம். ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்வு உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்ற பயபக்தியோடு இருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பரலோக பாக்கியத்தை தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நான் எப்படியாவது பரலோகம் போயிருவேன். டவுட்டா இருக்கா? இல்ல அப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, நான் எப்படியாவது பரலோகம் போயிருவேன். நீங்களும் வந்துருங்க. காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பை பெற்று நோவா பயபக்தி உள்ளவனானான். என் செய்தி இன்னைக்கு அது இல்ல, அடுத்த வசனம் பாருங்க. காணாதவைகளை குறித்து பயபக்தி உள்ளவனாகி தேவ எச்சரிப்பு பெற்று, அடுத்த வசனம் வாசிக்க தொடர்ந்து. எபிரேயர் 11:7. பயபக்தி உள்ளவனாகி இந்த மாத கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்ல, அவன் பாருங்க, தன் குடும்பத்தை
ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் மட்டும் போகலங்க, அவன் மட்டும் தப்பிச்சுக்கல. என்ன பண்ணிட்டான் பாருங்க, பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன செய்தானாம், ஒரு வேலையை செய்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே நீங்களும் நானும் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் என்னுடைய செய்தி. இந்த காலை நேரத்திலே நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அன்றைக்கு நோவா தேவ எச்சரிப்பை பெற்று தான் பயபக்தி உள்ளவன் ஆனா, தான் மட்டும் பயபக்தி உள்ளவனாகவில்லை, தான் மட்டும் வேலைக்குள் செல்லவில்லை, தன் குடும்பத்தையும் ரட்சிப்பதற்கு ஒரு பேரையை கட்டினான். இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, நாமும் நம் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்போமாக. சில நேரங்களிலே பாருங்கள், நாம் நல்லா ஜெபிப்போம், நாம் நல்லா ஊழியம் செய்வோம், நாம் நல்லா சாட்சியா இருப்போம், நம்ம குடும்பத்துல பலர் வராமல் போவார்கள், பலர் ஜெபிக்காமல் போவார்கள், ஆலயத்துக்கு வராமல் போவார்கள், ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள், ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பார்கள், அபிஷேகம் பெறாமல் இருப்பார்கள். அது நமக்கு பாரம் இல்லையா? நான் மட்டும் வேலைக்குள் சென்று விட்டு, நோவா மட்டும் வேலைக்குள் சென்று விட்டு நோவாவின் பிள்ளைகள் அந்த வெள்ளத்தில் மாட்டியிருந்தால் நோவா எவ்வளவு துக்கப்படுவார். அப்ப அது போல அவன் தேவ எச்சரிப்பை பெற்று ஒரு வேலையை செய்து தன் குடும்பத்தையும் சேர்த்துக் கொண்டது போல இந்த காலை நேரத்திலே சில சிம்பிளான காரியம் ஆவியானவர் நம்மோடு பேசும்போது அதற்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ரட்சித்து நடத்துவார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது ஜெபம். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஜெபம். ரொம்ப சிம்பிள். அவங்ககிட்ட போய் நீங்க போராட வேண்டாம், அவங்ககிட்ட போய் நீங்க சண்டை போட வேண்டாம், நீங்க அவங்ககிட்ட போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். டேய், சர்ச்சுக்கு வரையா இல்லையாடா அப்படின்னு முதல்ல போட்டி போறதை விட்டுட்டு முதல்ல என்னதான் பண்ணணும்? ஜெபம் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:1 பார்க்கும்போது வாசிக்கிறோம். சீக்கிரம் வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சித்தத்தை பாருங்க, தேவ விருப்பத்தை பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும். கொஞ்சம் கரம் ஏத்தி அப்படி சுத்தி சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் நல்ல கையை உயர்த்துங்கப்பா. எல்லாரும் எல்லாரும். ஆமா, ரெய்னால்ட் போக்கே என்கிற ஒரு தேவ மனிதன் சொன்னார். ரெய்னால்ட் போக்கே evangelist சொல்ல சொன்னார், I want to see the hell empty, the heaven fill. பரலோகம் நிரம்பவும் நரகம் காலியா இருக்கவும் நான் விரும்புகிறேன் என்று அந்த தேவ மனிதன் சொன்னார். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு? அல்லேலூயா. அப்ப நரகத்துல ஒரு ஆளு கூட போக கூடாது. சொல்லுங்க, நரகத்துக்கு பக்கத்துல சொல்லுங்க, நரகத்துக்கு ஒரு ஆளு கூட போக கூடாது. அங்க சாத்தம் மட்டும் தான் கிடக்கும். சொல்லுங்க, அல்லேலூயா. நரகத்துல யார் மட்டும் இருக்கணும்? சாத்தம் மட்டும் தான். அப்ப பரலோகத்துக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னா அதுல முதல்ல நம்ம நீட்டாக இருக்கணும். சொல்லுங்க, முதல்ல நம்ம இருக்கணும், அது நம்ம நீட்டாக இருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? அப்ப நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆளு மனம் திரும்பல, பரலோகத்துக்கு வரணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கர்த்தர் பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிய விரும்புறாங்கல்ல. அப்ப நம்முடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் பிரதானமா ஜெபிக்கணும், பிரதானமா ஜெபிக்கணும். உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்களானால், ஆலயத்துக்கு வராதவர்கள் இருப்பார்களானால், மனம் திரும்பாதவர்கள் இருப்பார்களானால், ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்காக தினமும் ஜெபம் பண்ணுங்கள். சொல்லுங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு சிலுவை சுமந்து போகும்போது எருசலேமின் குமாரத்தி அழுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், எருசலேமின் குமாரத்தியே, நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்துல நோவா ஒரு பேழையை கட்டி தன் குடும்பத்தை ரட்சித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, நம் குடும்பம் ரட்சிக்கப்பட
நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட முதலாவது ஜெபம் பண்ணுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல யாராவது ரட்சிக்கப்படாது இருந்தா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. நான் தினமும் ஒரு 5 நிமிடமாவது அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவேன். சும்மா ஆண்டவரே பணம் கொடுங்க, இடம் கொடுங்க, வீடு கொடுங்க, நீங்க இதெல்லாம் கேளுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. முதல்ல எதுக்காக ஜெபம் பண்ணுங்க? ரட்சிப்புக்காக. ஏசப்பா, என்னுடைய வீட்டுல இருக்கிற என் கணவர், என் பிள்ளைகள், என் தம்பி, என் அக்கா, என் பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், பரலோகம் வரணும், ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, அந்த உங்க கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டா உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும். உங்க கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டா உங்க வீட்டுல சண்டை நடக்காது. உங்க கணவர் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வந்துட்டா உங்க வீடு ஒரு தெய்வீக வீடா மாறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்க பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க வீட்டுல பிசாசு செயல்பட முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டு உங்க வீடு ஜெப வீடா மாறிடுச்சுன்னா பிசாசின் வல்லமை உங்க குடும்பத்தை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள் உங்க வீட்டுல செயல்பட முடியாது. நீங்க அநேகருடைய வீட்டுல பிசாசின் போராட்டம், ஜெபம் இல்ல, அவங்க ஆலயத்தை தேடுறது இல்ல, ஆலயத்துக்கு வர்றது இல்ல, கர்த்தர் சமூகத்துல விழுந்து ஜெபிக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி பிசாசு அவன் ஜோப்பான்? அப்புறம் எப்படி பிசாசு வீழ்ந்து போவான்? பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமாயிரும். அப்பா 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 அப்பா, எப்படி ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும். ஒரு நீங்க பராக்கிரமசாலியை ஈஸியா ஜெயிக்க முடியுமா? பலவீனமான ஆளை ஈஸியா ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு சண்டையில யாரை ஈஸியா ஜெயிக்க முடியும்? ஒரு ஒல்லியா பலவீனமா ஒண்ணுக்கு இல்லாத ஆள் என்ன பண்ணிடலாம்? ஒரே அடி அடிச்சிடலாம். பிசாசுக்கு முன்னாடி ஜெபிக்காதவங்க, ஆலயத்துக்கு போகாதவங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க எப்படிப்பட்ட ஆளு? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அவங்க ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ உங்களுக்கு உங்களோட ஜெயிக்கிறதுக்கு பிசாசுக்கு ரொம்பலாம் முயற்சியெல்லாம் தேவையில்ல. உங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு பிசாசு ரொம்பலாம் உங்களை மாதிரிலாம் போய் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சும்மா வந்தா போதும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா தான் இருப்பீங்க. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. ஏன் ஜெபம் இல்ல, கர்த்தரை தேடல, ஆலயத்துக்கு வர்றதில்ல, அபிஷேகம் இல்ல, வல்லமை இல்ல. அப்ப ஆண்டவரே பிசாசு டங்கு டங்குன்னு குதிக்கிறான். இல்ல இல்ல, இன்னும் நல்லா ஆடுவான். ஏன்? நம்ம எப்படி இருக்கிறோம்? சொல்லுங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை தேடலங்க, ஜெபம் பண்ணலங்க, ஆண்டவர் மேல வைராக்கியம் இல்லைங்க, இயேசு உள்ள இல்லைங்க. ஒரு பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு, ஒரு பிசாசு துரத்தி விட்டுட்டு அந்த வீடு வெறுமையா இருக்கும்போது என்ன பண்ணிச்சான்? மறுபடியும் போய் 7 பொல்லாத ஆவியை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிச்சான்? அந்த வீட்டுல தங்குதான். நண்பர்களே, ஏன் இந்த காலையில இந்த வார்த்தையை சொல்றேன்னா, உங்க வீட்டுக்கு கணவரோ உங்க பிள்ளைகளோ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டா உங்க வீட்டுல தேவ பிரசன்னம் வந்துடும், தேவ மகிமை இருக்கும், தேவ வல்லமை இருக்கும். நீங்க குடும்பமா ஆலயத்துக்கு வந்து பாருங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று நீங்க குடும்பமா கர்த்தரை தேடி பாருங்க, குடும்பமா ஜெபம் பண்ணி பாருங்க, குடும்பமா கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம், நாம் முதலாவது நம்முடைய வீட்டில் யார் ரட்சிக்கப்படவில்லையோ, யார் மனம் திரும்பவில்லையோ, யார் ஞானஸ்நானம் எடுக்கவில்லையோ, யார் அபிஷேகம் பெறவில்லையோ அவர்களுக்காக தினமும் 5 நிமிடமாவது ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா கரம் உயர்த்தி சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க வாஞ்சியா இருக்கிறீங்க? ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப பையனுக்காக ஜெபம் பண்ணுவாராம். அந்த வாலிப தம்பி கடவுள் இல்லை என்ற கடவுள் மறுப்பு கொள்கை உடையவனா இருந்தார். ஏத்திஸ்ட், there is no God என்று தன் உள்ளத்திலே நம்பிக்கொண்டு வாழ்ந்தாராம். அவங்க அப்பா தினந்தோறும் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே என் பையனை தொடும், என் பையனை தொட்டு ரட்சியும் 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 என்று தினமும் ஜெபம் பண்ணுவாராம். அந்த பையன் கடந்து போறப்ப பார்ப்பாராம், இவருக்கு வேற வேலை இல்லை, டெய்லி என்னை ரட்சியும் ரட்சியும் ஜெபம் பண்றாரு அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தாராம். ஒரு நாள் வந்தது, அந்த வாலிப தம்பியை கர்த்தர் தொட்டார், கர்த்தர் ரட்சித்தார். இன்றைக்கு அந்த வாலிப தம்பி பெரிய ஊழியனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி நடந்தது தெரியுமா? அந்த தகப்பன் ஏறெடுத்த உண்மை ஜெபம், கண்ணீரின் ஜெபம், உபவாச ஜெபம். கர்த்தர் அந்த மகனை தொட்டு இன்று அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்கள் என்றைக்காவது ஜெபித்திருக்கிறீர்களா? ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தாருக்காக ஜெபித்திருக்கிறீர்களா? ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறீர்களா? ஆலயத்துக்கு வரவில்லையே என்று கண்ணீர் வைத்திருக்கிறீர்களா? ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறார்களே என்று புலம்பி இருக்கிறீர்களா? அன்பானவர்களே, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, தினமும் ஜெபிச்சு பாருங்க. உங்க ஜெபங்களை கர்த்தர் துருத்தியில் வைத்து, உங்கள் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வைத்து ஏற்ற நேரத்தில் பதில் கொடுப்பார். நோவா ஒரு பேழையவே கட்டி எழுப்பினான். தன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய பேழையவே செஞ்சான். நீங்க ஒரு சின்ன ஜெபம் செய்யக்கூடாதா? ஒரு சின்ன ஜெபம் செய்யக்கூடாதா? ஆண்டவர் சமூகத்துல தினந்தோறும் ஆண்டவரே எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் என்று கேட்பதற்கு பதிலாக என் சொந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா, என் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா, என் உறவு ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா, என் குடும்பம் பரலோகம் வர வேண்டும் ஐயா என்று கண்ணீரோடு செபித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. சிலர் பாருங்க, எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு தனக்கு ஜோம் பண்ணா விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் எங்கேயோ இருக்கிற ஒரு மூலையில யாருக்கோ ஜோம் பண்ணுவாங்க, யாருக்கு ஜோம் பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டுல ஒரு ஆத்மா கெட்டு போதே, நம்ம வீட்டுல ஒரு ஆளு மனம் திரும்பலையே, நம்ம வீட்டுல ஒரு ஆளு நடந்து போய்கிட்டு இருக்கு, அதை என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆளை ஒரு பேழையை கட்டி பேழைக்குள்ள கொண்டு வர போறோம். எத்தனை பேர் பேழைக்குள்ள கொண்டு வர போறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பேழைக்குள்ள தூக்கிட்டு வரணும். ஆமென் அல்லேலூயா. இல்லன்னா தண்ணியில தான் கிடக்குவாங்க அவங்க. ஆமென் அல்லேலூயா. பேழைக்குள்ள என்ன பண்ணிடணும், கொண்டு வந்துடணும். நோவா தன் குடும்பத்துக்காக ஒரு பேழையவே கட்டி எழுப்பினான். அப்படி கட்டி 2 நிமிஷம் ஜெபிக்க போறோம். நல்ல நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. உங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, யார் யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கலையோ, யார் யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ, இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நல்ல சத்தத்தை உயர்த்துங்க. எல்லாரும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் உங்க அப்பா அம்மாவுக்காக நீங்க ஜெபிக்கலாம். ஆமென். சிறு பிள்ளைகள் உங்க அப்பா அம்மாவுக்காக ஜெபிக்கலாம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, எங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் தொடுவீராக ராஜா. ஒருவேளை உங்க வீட்டுல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ரட்சிப்பில் உறுதியா நிக்கணும், ரட்சிப்பில் உறுதியா நிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஒரு வாரம் கூட தவற விடக்கூடாது, ஆலயத்தை மிஸ் பண்ண கூடாது, தேவ சமூகத்தை மிஸ் பண்ண கூடாது. கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பீராக. நல்ல சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தம் இங்கே கேட்கல, பரலோகம் கேட்டிருக்குமா? நல்ல சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. இயேசுவே, நல்ல ஜெபிங்க. இயேசுவே கூப்பிடுங்க. ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உங்க வீட்டுக்கு கட்டளையிடுவா, ஒரு விடுதலையை உங்க வீட்டுக்கு கட்டளையிடுவா, ஒரு சமாதானத்தை உங்க வீட்டுக்கு கட்டளையிடுவா. எல்லா பிசாசு வல்லமைகளை உங்க குடும்பத்தை விட்டு அகற்றி போடுவா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. முதலாவது ஒரு காரியம், நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அந்தபடி மனைவிகளே, அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் போதனையின்றி மனைவிகளுடைய நடக்கைகளாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. முதல் காரியம், உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் பாருங்க, அங்கே அழகா அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவர்களுக்கு போதனையின்றி உங்களுடைய நடக்கைகளை பார்த்து ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப இரண்டாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு முன்பாக முன்மாதிரியான நடக்கையோடு நாம் வாழ வேண்டும். The exemplary life நமக்கு தேவை. இரண்டாவது காரியம், உங்க குடும்பம் ரட்சிக்கப்படுறதுன்னு கேட்டீங்கன்னா, இரண்டாவது காரியம், உங்க குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, முன்மாதிரியா வாழணும், எக்ஸாம்பிளா வாழணும். அவங்கள்ட்ட போய் நீ சர்ச்சுக்கு வா, ஜோம் பண்ணு சொல்றதை விட்டுட்டு நீங்க அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணி காமிக்கணும், முன்மாதிரியான வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஜோம் பண்ணுன்னு சொல்றது நல்லா இருந்துச்சு, இப்ப இருக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
ஜாப் பண்றது ஈஸியா ஜாப் பண்ணிட்டு விட்டுறான். ஆனா இது கொஞ்சம் எப்படி இருக்கு? கொஞ்சம் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? முன்மாதிரியான நடக்கை உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்புகிறார். அன்பானவர்களே, அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். 2வது வசனம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார், யாராவது கீழ்ப்படியாதவர்கள் இருந்தாங்கன்னா உங்க கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனை இன்றி அவங்களை நீங்க என்ன பண்ண முடியும்? ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்க சும்மா போதிச்சுக்கிட்டு இயேசுவை நம்பிப்பாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, இயேசுக்கு ஆலயத்துக்கு வா அப்படின்னு சொல்றத காட்டிலும் உங்க நடக்கை, உங்க ஜீவியம், உங்க வாழ்வு கர்த்தருக்கு ஏற்ற விதமா இருந்துச்சுன்னா, நான் அல்ல வேதம் சொல்லுது, அதை அவர்கள் பார்க்கும்போது கர்த்தர் அவர்களை நிச்சயம் தொடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஒரு மாதிரி நல்ல அடிச்சிட்டீங்க. இதுதான பாஸ்டர் கஷ்டமா இருக்கு, இதுதான பாஸ்டர் என்ன இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நினைக்காதீங்க. உங்க கணவரோ உங்க பிள்ளைகளோ மனம் திரும்பணும்னா நீங்க முன்மாதிரியா நடந்தே ஆக வேண்டும். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்காக இதை கூட நீங்க செய்யலைன்னா வேற நம்ம என்ன செஞ்சிட முடியும்? சொல்லுவாங்க, இயேசுவுக்காக நான் ரத்த சாட்சியம் பண்ணிக்கிறேன், இயேசுவுக்காக என்ன பண்றேன்? உயிரை கொடுக்குறேன். பேதுரு மாதிரிதான் பண்ணுதே, செத்தாலும் சாவ. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் செத்தாலும் சாவ. பிடிக்க வந்து நீ முதல் ஆளா என்ன பண்றது? துண்டை காணா துணியை காணான்னு ஓடிடுறது. சொல்லும் போது என்ன சொல்லிடுறது? செத்தாலும் சாகுற ஆண்டவரே, மரணம் தான் உங்களை இன்னைக்கு என்ன பண்ணணும்? பிரிக்கணும். ஆனா சும்மா கொஞ்ச நேரம் கட்டப்படுறது கூட என்ன பண்றது இல்லை, நம்ம அனுமதிக்கிறது இல்லை. இந்த காலையில் நான் தாழ்மையா சொல்றேன், நம்ம முதல்ல வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, நம்ம முதல்ல சரியா ஆயிட்டோம்னா நம்ம பிள்ளைகள் சரியா ஆவாங்க, நம்ம கணவர் சரியா ஆவார், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சரியா மாறுவாங்க. நீங்க சண்டை போடுற ஆளா இருந்தா உங்க பிள்ளை எப்படிப்பட்ட ஆளா இருக்கும்? நீங்க கீழ்ப்படியாத ஆளா இருந்தா உங்க பிள்ளை எப்படிப்பட்ட ஆளா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க ஜோம் பண்ணுனா உங்க பிள்ளைகளும் ஜோம் பண்ணுவாங்க. நீங்க ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்க பிள்ளைகளும் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க ஊழியம் செஞ்சா உங்க பிள்ளைகளும் ஊழியம் செய்வாங்க. நான் தாழ்மையா சொல்றேன், உங்களை நேசிக்கிறதுனால நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறதுனால சொல்றேன். நீங்க எல்லாரும் பேழைக்குள்ள இருக்கணும், தண்ணிக்குள்ள இருக்கக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, பேழைக்குள்ள இருக்கணும், தண்ணிக்குள்ள இருக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் உடஞ்சுக்கிட்டு சீரியஸ்னஸ் புரிஞ்சிருச்சா? நம்ம எங்க இருக்கணும்? பேழைக்குள்ள இருக்கணும், தண்ணிக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி பண்ணினால் நம்ம நடக்கைகளை கர்த்தர் கவனிக்கிறார். அன்பானவர்களே, உங்க கணவருக்கு முன்பாக, உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் விரும்புகிறபடி நடங்க. நிச்சயமா அவர்களை தொடுவார். நிச்சயமா தேவன் அவர்களை தொட முடியும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு முன்பு நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் போல் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாஸ்டர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாஸ்டர். உண்மைதான், கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மளும் மனுஷங்க தானே, நமக்கு கோபம் வரதானே செய்யும், கஷ்டம் மாதிரி தெரியும். நான் தாழ்மையா சொல்றேன், ஆண்டவர்கிட்ட பலனை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. கஷ்டமான நேரங்களிலும், கோபம் வருகிற நேரங்களிலும், போராட்டத்தின் நேரங்களிலும், பாடுகளின் நேரங்களிலும், ஆண்டவரே நான் சாட்சியா நடந்து கொள்ள, நான் உங்களுக்கு பிரியமா நடந்து கொள்ள, என் குடும்பத்துல அவர்களுக்கு முன்பாக உண்மை பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று நீங்க கேட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா அந்த பலனை தந்து உங்க பிள்ளைகளையோ, உங்கள் கணவனையோ, உங்கள் குடும்பத்தாரையோ ரட்சிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா, சொல்லுமா அல்லேலூயா. இயேசு சிலுவையில் இருந்த போது, அவர் அடிக்கப்பட்ட போது, ரத்தம் சிந்தின போது, சாக கிடக்கிற நேரத்திலே அருகிலே இருக்கிற ஒரு திருடன் மனம் திரும்புகிறான், மனம் மாறுகிறான். ஐயோ, நான் பாவம் செய்து தண்டனை அனுபவிக்கிறேன், இவர் பாவம் செய்யவே இல்லை, இவர் துரோகம் பண்ணவே இல்லை, இவ்வளவு பொறுமையா இருக்கிறாரே. ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நீர் வரும்போது என்னையும் சேர்த்துக் கொள்ள மாட்டீரா? இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, இயேசுவால் எப்படி அங்கே முடிந்தது, இயேசுவால் அங்கே எப்படி முடிந்தது என்றால் என்னை கவனியுங்கள். இயேசு சிலுவையில் அற்புதம் செய்யவில்லை. இயேசு சிலுவையில் இருந்து யாருக்காகவும் அற்புதங்களையோ அதிசயங்களையோ ஒரு விடுதலையோ தந்ததால் இந்த கள்ளன் மனம் திரும்பவில்லை. இந்த கள்ளன் பார்த்தது இயேசுவின் வாழ்வை பார்த்தான், இயேசுவின் குணத்தை பார்த்தான், இயேசுவின் சுவாபத்தை பார்த்தான். தன்னை அடித்தவர்கள், துன்புறுத்தியவர்கள், வேதனை படுத்தினவர்களுக்காகவும் இவர் பொறுமையாக இருக்கிறாரே என்று பார்த்து
இவர் மெய்யாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று மனம் திரும்பினார். அன்பான காலை நேரத்துல உங்களுடைய நடக்கைகளை பார்த்து நான் நிச்சயம் சொல்றேன், உங்களை வெறுக்கிறவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள், உங்களை துன்பப்படுத்துகிற உங்கள் குடும்பத்தார் மனம் திரும்புவார்கள். ராமே சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்றதுக்காக அவங்க சொல்ற எல்லாம் பொல்லாத வழிக்கு நீங்க ஆமா போட்டு போகக்கூடாது. ஒரு லைன் நீங்க டிராப் பண்ணிக்கணும். நான் கர்த்தருக்கு பிரியமா இப்படித்தான் வாழ்வேன், ஏசப்பாவுக்கு பிரியமா இப்படித்தான் நடப்பேன் என்பதை நீங்கள் திட்டமைத்துக் கொள்ள வேண்டும். என் வீட்டுக்கார ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காக அவர் கூப்பிடுற இடத்துக்குலாம் நான் போவேன், பொல்லாத வழிகளுக்கு, பாவ வழிகளுக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்குலாம் நான் போவேன். அப்படி போகக்கூடாது. உங்க நடக்கைகள் கர்த்தருக்கு பிரியமான நடக்கையா இருக்குமானால் நிச்சயமா நான் சொல்ல முடியும், கர்த்தர் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பார். அதுக்கு நாள் ஆகலாம், கொஞ்சம் காலம் கூட எடுக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அவர்களை நிச்சயம் தொடுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட அந்த குடும்பம் யாருமே ரட்சிக்கப்படாத நிலைமை. கணவர் பயங்கரமான ஒரு குடிகாரர். அந்த சகோதரி என்று சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், ஜெபம் தான் பண்ணுவேன். எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவார், குழம்புவார், திட்டுவார், ஏன் வைத்தியக்காரி போல இருக்கிறாளே என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனா நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்த ஒரு நாளிலே என் கணவர் தொடப்பட்டார். என் பிள்ளைகள் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாய் மாறினார்கள். இன்றைக்கு நாங்கள் குடும்பமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஒரு சாட்சியை சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஏற்ற நடக்கை, ஆண்டவர் விரும்புகிற நடக்கை, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வாழுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம், நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:19 வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆமென். அந்த வசனத்தில் பார்க்கும்போது அழகாய் அங்கே ஒரு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுவாராம், அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் வழியையும் காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவானாம். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த இடத்துல நன்றாய் கவனியுங்கள். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சியை வைக்கிறார். இவன் எப்படிப்பட்டவன்? அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் கர்த்தருடைய நீதி நியாயம் வழிகளை காத்து நடப்பதற்கான கட்டளை கொடுப்பானாம். அன்பானவர்களே, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட, உங்க குடும்பம் பேரைக்குள் சேர்க்கப்பட நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு மூன்றாவது காரியம் என்னன்னா, நம்முடைய குடும்பத்தின் கட்டளை வேத வசனமாய் மாற வேண்டும். அன்பானவர்களே, முதலில் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். மூணாவது நம்முடைய குடும்பத்தின் நியமம், நம்முடைய குடும்பத்தின் சட்டதிட்டம், நம்முடைய குடும்பத்தின் கொள்கை வேத வசனமாய் மாற வேண்டும். சத்தமா ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சில வீடுகளில் இயேசுவே வீட்டின் தலைவர் என்று பெரிய போர்டு போட்டிருப்பாங்க. ஆனா உள்ள போனா யாரும் தலைவரா இருக்க மாட்டா, இயேசு தலைவரா இருக்க மாட்டார். எத்தனை வீட்டுல பார்த்திருக்கீங்க இந்த போர்டு? ஆமென். இயேசு வீட்டின் தலைவர் போர்டு மட்டும் அழகா இருக்கும், இயேசுவே வீட்டின் தலைவர் இருக்கும். ஆனா உள்ள இயேசு தலைவரா இருக்க மாட்டார். உள்ள எல்லாம் இருக்கும், இல்லாத கொள்ளாததெல்லாம் இருக்கும். சில குடும்பத்துல அவங்க யார் சொல்றதுன்னு கேட்பாங்க, யாரு மனுஷன் பேசுதான் அவங்களுக்கு பெருசா தெரியும், இல்ல உறவுகள் பேச்சு பெருசா தெரியும். நண்பர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்க. தலைவலி வந்துட்டா அப்படி பண்ணு இப்படி பண்ணு, இந்த பிரச்சனையா அதை செய்ய இதை செய்ய, எல்லா விதத்திலும் மனிதர்களுடைய ஆலோசனை கேட்பாங்க. நான் உடல்நிலை சரியில்லாததுக்கு நான் சொல்லல, உடல்நிலை சரியில்லையா, நல்ல ஆலோசனை, நல்ல மருத்துவர்கள், நல்லா பாருங்க. நான் ஆவிக்குரிய காரியத்துக்கு சொல்றேன். ஆவிக்குரிய காரியத்துல உறவுகள் பேச்ச, நண்பர்கள் பேச்ச, மற்றவர்கள் பேச்சுக்கு ரொம்ப முதலிடம் கொடுப்பாங்க. அங்க போனா சரியாயிரும், இங்க போனா சரியாயிரும், இதை பண்ணா சரியாயிரும், அதை பண்ணுனா சரியாயிரும். இல்லை 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 அன்பானவர்களே, நான் தாழ்மையா சொல்வேன்,
உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல வேத சட்டம் தான், கர்த்தருடைய கட்டளை தான் பிரதானமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நோவா இஷ்டத்துக்கு பேழை கட்டவில்லை. வேதத்தில் எடுத்து பார்த்தீர்களானால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் நோவாவை நோக்கி நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் கீழறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பாருங்க, ஆண்டவர் சொல்றார் பாருங்க. நீ என்ன பண்ண, கொப்பேறு மரத்துல ஒரு பேழையை செய், உள்ளும் புறமும் கீழ் பூசு. அதை பண்ண வேண்டிய விதம், நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம் இருக்கணும். ஜன்னல் வையி, பக்கத்துல ஒரு கதவு வையி. இப்படி எல்லாம் கீழ்த்தட்டு, மேல்தட்டு, 3ஆம் தட்டு அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். இதே அதிகாரம் 22ஆம் வசனத்துல நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தார். அன்பானவர்களே, நீங்களா சும்மா கட்டினா பேலை வராது. கர்த்தர் கட்டுகிறபடி அந்த பேலையை கட்டினா உங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்கும். அப்ப அன்பானவர்களே, என்ன செய்யணும் பாஸ்டர் கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்துல வேதத்தின்படி உங்க குடும்பத்தை அமைக்கணும். உங்க வீட்டை வேத வசனத்தின்படி அமைக்கணும். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நான் சொல்றேன், சில நேரம் உங்க குடும்பத்துக்குள்ள ஏன் பிரச்சனை வருது? ரட்சிக்கப்பட்ட கணவன், ரட்சிக்கப்பட்ட மனைவி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும் சிலர் சண்டை போடுவாங்க. ரட்சிக்கப்பட்ட கணவன், ரட்சிக்கப்பட்ட மனைவி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும் சில சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஏன்? அவங்க கர்த்தருடைய வசனத்தின்படி தங்கள் குடும்பங்களை அமைக்க மறந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்கள் குடும்பங்களை கட்ட மறந்து விடுகிறார்கள். நான் தாழ்மையா சொல்லுவேன், நீங்களும் நானும் நமக்கு வேத சட்டத்தா கட்டளையாய் மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல ஜெபமா வேத வசனம், ஊழியமா வேத வசனம், பொருளாதாரமா வேத வசனம், உறவுகளா வேத வசனம், எல்லா விதத்திலும் நீங்க கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்கள். உங்க வேலையில உங்க குடும்பம் பத்திரமா இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய வசனத்தின் கட்டளைகளுக்குள் நடத்துவீர்களானால் உங்க குடும்பம் நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் மாறிவிடும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக வேலையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு 3 காரியம் நம்ம செய்யணும். விட்டுறாதீங்க கைய. 3 காரியம் செய்யணும். முதல் காரியம் ஜெபம் பண்ணணும். 2வது காரியம் நம்ம முன்மாதிரியா நடக்கணும். 3வது காரியம் வசனம் தான் நம்ம வீட்டு சட்டமா மாறணும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வீட்டுல என்ன சட்டம்? வசனம் தான் சட்டம். உங்க பிள்ளைகளை அதை புரிஞ்சுக்கணும். எதுனால ஒண்ணுனா, டேய் அம்மா சொல்றேன் கேளுடான்னு சொல்லாதீங்க. ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, வசனம் சொல்லியிருக்கு, கேளுன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்பா சொல்றேன் கேளுடா அப்படி நீங்க கண்டிக்கிறத காட்டிலும் நான் தாழ்மையா சொல்றேன், வேதம் சொல்லியிருக்கு, ஆண்டவர் வார்த்தை சொல்லுது கேளு அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க கணவன் மனைவிட்ட பேசும்போது, நான் யார் தெரியுமா? வீட்டுக்காரர்கிட்ட, நான் தான் எல்லா வீட்டு வேலை பாக்குறேன், நான் சொல்றேன் கேளு அப்படி சண்டை போடாம அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க, வசனம் சொல்லியிருக்கு இல்லங்க, நம்ம அப்படி நடப்போம் அப்படி சொல்லுங்க. மனைவிட்ட அப்படி சொல்லுங்க, வசனம் சொல்லியிருக்கு இல்லங்க, வசனம் சொல்லியிருக்கலமா, நான் வீட்டுக்காரன்றதுக்காக எனக்கு நிக்கின்படி நினைக்காத, வசனம் சொன்னபடி நடமா அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஒரு ஆசீர்வாதத்தின் குடும்பமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சீங்க? நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு வேலையவே செய்தார். இந்த காலை நேரத்துல இந்த சின்ன காரியம் இதை நம்ம செய்ய தாழ்மையா ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம குடும்பத்தை தண்ணீர் அல்ல வேலையில் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பம் தண்ணீர் அல்ல
வேலையில் இருக்கும் என்று விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்ம எல்லாரும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட நாங்களும் செய்ய வேண்டிய கடமையை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஒரு நிமிஷம் நல்லா ஜெபிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முதலாவது நான் தினந்தோறும் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். கேளுங்க, தினந்தோறும் நான் எழுதி வச்சு ஜெபிக்கணும். உங்க பைபிள்ல அவங்க பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. எங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவர்களை நாங்கள் ரட்சிப்புக்குள் நடத்த எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இரண்டாவது ஒரு காரியம், ஆண்டவரே நான் சாட்சியா நடக்கணும், உன் மாதிரியா நான் நடக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா, எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. அப்படி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நம்ம எல்லாருக்கும் கொடுப்பாராக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. மூன்றாவது ஒரு காரியம், எங்க வீட்டின் சத்தம் வேத வசனமா மாறட்டும். அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தருகிறபடியால் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறேன். ஆராதனையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தேன். நன்றி. கேட்ட வார்த்தையின்படி நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்க ஒரு பேழையவே கட்டினான். நாங்களும் செய்ய வேண்டியதை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அடியே இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வீட்டுல யாராவது ரட்சிக்கப்படாத இருப்பார்களானால், அவங்க வீட்டுல யாராவது இன்னும் ஆண்டவரே ராஜ்யத்துக்குள் வராதவர்கள் இருப்பார்களானால், கர்த்தர் அவர்களை கொண்டு வாரும், ரட்சியும், விடுதலையாக்கும், அவர்களை உமக்காக பிரித்துக் கொள்ளும், உமது வல்லமைகளையும் மகிமைகளையும் விளங்கச் செய்யும். ஒவ்வொருவரையும் கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உமக்கே மகிமைகளை தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நானும் என் வீடும் வேலைக்குள் போயிடுவோம் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.